Hello friends, இது Anto and இது .NET Core Tutorial Part 5. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து JSON பற்றி. ஸோ இது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இந்த JSON அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. ஏன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன், JSON என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷனை, அதாவது டேட்டாவை ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு பாஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த டிவைஸ் வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் அப்படின்னு நான் சொல்கிறது அப்படின்றது வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல இருந்து சர்வராகவும் இருக்கலாம், இல்லை iOS அப்ளிகேஷன்ல இருந்து சர்வராக இருக்கலாம், இல்லாட்டு வெப் அப்ளிகேஷன்லேருந்து சர்வராக இருக்கலாம். ஸோ இதில் நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா சர்வர் அப்படின்றது காமனாக இருக்குது, பட் அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து 3 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். ஏன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், iOS அப்ளிகேஷன் அண்ட் வெப் அப்ளிகேஷன், ஈவன் விண்டோஸ் அப்ளிகேஷன் கூட வச்சுக்கோங்க. ஸோ 4 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் இருக்குது. இந்த 4 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து ஒரே சர்வருக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ இது வந்து ஜேசன் மூலயமா பாசிபிள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிங்களேன். ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் வந்து சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது +2 எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் போவாங்க. ஸோ காலேஜஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காலேஜ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆண்ட்ராய்டு ஆப் வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டு, ஸோ ஆப் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுத்துக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க, அண்ட் வெப் அப்ளிகேஷனும் இது பண்ணுவாங்க. ஸோ தட் ஒரு சில யூசர்ஸ் வந்து வெப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, ஒரு சில யூசர்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட்லேயோ, இல்லை அவங்க வந்து iOS அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு சில பேர் விண்டோஸ் ஃபோன் வச்சுருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் திங் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே ஒரே சர்வருக்கு வரணும். ஸோ காமனாக அப்போது இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனையும் இந்த சர்வரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு காமன் அப்ளிகேஷன் தேவைப்படுது, ரைட்? ஸோ அதுதான் API. ஸோ இந்த API வந்து இன்புட் அண்ட் அதோடைய அவுட்புட், ஸோ ரெண்டுமே வந்து JSON ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொன்னேன், இந்த JSON அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸும் வந்து இந்த JSON வச்சு தான் இருக்க போகுது. ஸோ இந்த JSONல தான் நான் இன்புட் கொடுக்க போகிறேன் அண்ட் JSONல தான் அவுட்புட் கொடுக்க போகிறேன். நம்ம OpenAI உடைய APIஸை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ JSON அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் JSONக்கு மொத்தமாக புதுசு அப்படின்னா, நான் இப்போ என்னோட ஸ்க்ரீனில் நான் ஸ்மாலாக இந்த டேட்டாவை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை ஜஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்லோலி போக போக நம்ம அப்ளிகேஷனில் இதை யூஸ் பண்ண JSONனா என்ன, இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து உங்களால் டீட்டெயிலாக புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் எப்பவுமே புரிஞ்சுக்கணும், ஒரு கான்செப்டை நீங்கள் படிக்கும்போது பார்த்த உடனே ஒரு வாட்டி வீடியோ பார்த்த உடனே புரியும் அப்படின்றது கேரண்டியே கிடையாது. நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை வந்து ரியல் டைமில் உங்கள் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும், அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஃபுல்லாக வரும். ஸோ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா JSON பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் ஆகி முடியுது. ஸோ இது ஓப்பன் அண்ட் ஸ்டார்ட் அண்ட் க்ளோஸ் வந்து எண்ட் ஆகுது. இதுக்கு நடுவில் நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே ஜான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நேம் வந்து ஜான். நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத வந்து காலமாக கன்சிடர் பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ரோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது SQL சர்வர்லேயோ இல்லை மற்ற இதுலேயோ டேட்டா ஸ்டோர் ஆகும்போது காலம் இருக்கும் அண்ட் ரோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம், டிபார்ட்மெண்ட், இயர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்கன்னா உங்கள் நேம், டிபார்ட்மெண்ட், என்ன இயர், ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரா தேர்ட் இயர் அப்படின்னு. ஸோ இந்த 3 காலமாக இருக்கும். ரோஸ் வந்து ஃபஸ்ட் நேம், செகண்ட் நேம், தேர்ட் நேம், அதே மாதிரி ரோஸாக போகும். ஸோ நீங்கள் அப்படியே இது இங்கே இமேஜின் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து காலம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரோஸ், ரைட்? ஸோ நீங்கள் டேட்டாபேஸ் டேபிளை வச்சு நீங்கள் இதை ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா இதுதான் கான்செப்ட். ஸோ அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக டபுள் கோட்ஸ்குள்ளே தான் இருக்கணும், அதோடைய காலம் நேம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இது வந்து ஜான் அப்படின்றது ஸ்ட்ரிங் அப்படின்றனால டபுள் கோட்ஸில் இருக்கணும். ஒருவேளை ஏஜ் நம்ம ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணுறோம்னா, நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கோட்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் நம்பராக இருந்தாலே JSONக்கு புரியும். ஓகே, இது வந்து நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து இப்படி கேரக்டரை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இன்வேலிட் JSON ஆகிடும். அதுக்கு கீழே இருக்குதா, இப்போ இங்கே நேம் மட்டும் கொடுத்துருக்கோம். கீழே இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ் அண்ட் சிட்டி. ஸோ நம்மளால் 3 காலமை நம்மளால் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ இது இன்னொரு ஃபார்மேட்டான JSONோடைய இன்னொரு ஃபார்மேட். ஜஸ்ட் நேம் ஒரு காலம் இருந்தால் எப்படி இருக்கும், 3 காலம் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலி JSON. ஸோ இந்த இப்போ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு JSON இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிளை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க.
வச்சுட்டு யூ கேன் see the next videos. ஸோ ஸ்லோலி உங்களுக்கு புரியும். ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து லைட்டாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் இதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இல்லாட்டி கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தாலே புரியும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. புரிஞ்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கு போங்க. ஓகே, ஸோ நான் இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப் விட்டு இது கரெக்டாக ஃபார்மேட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வருது. ஸோ இது வந்து நான் வந்து இடத்த ஸ்பேஸை கம்மி பண்ணுறதுக்காக கொஞ்சம் நெருக்கி வந்து இந்த இடத்துல இருக்குது டேட்டா. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது. அண்ட் அதுக்கு நடுக்க பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த ஜேசனில் வச்சுருக்கோம். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே அது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுது. அண்ட் அதுக்கு உள்ள நம்ம வந்து நம்மளுடைய ஜேசன், ஐ மீன் நார்மல் ஃபர்ஸ்ட் நேம் ஜான், லாஸ்ட் நேம் அப்படின்றத காலம் அண்ட் ரோ ஃபார்மேட் வந்து லைன் பை லைன் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆளோட இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன், கமா போட்டு அடுத்த ஆளோட இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ. அந்த ஒரு ரோ ஸ்டார்ட் ஆகும்போதும் எண்ட் ஆகும்போதும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. கமா வருது, கமா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் வருது, அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஸோ இதே மாதிரி ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். நீங்கள் கடைசி ரெக்கார்டுக்கு கமா இருக்க தேவையில்லை. கமா வருது அப்படின்னா அது கண்டினியூ ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே இப்படி கமா போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொரு ரோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்றது தான் ஜேசன் புரிஞ்சுக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் கமா போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேசனுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஜேசன் டிசைன் பண்ணவங்க இதுதான் பேட்டர்ன் அப்படின்றது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒழுங்காக ஜேசன் ஃபார்மேட்டில் இருந்தது எப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐ மீன் இடம்லாம் நம்ம நெருக்காமல் ஒழுங்காக இருந்திருந்தோம்னா இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கும். ரைட், ஸோ ஜேசன் ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுது, அண்ட் எம்ப்ளாயி அண்ட் அரே டைப்பில் அண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட், செகண்ட் லிஸ்ட் அண்ட் தேர்ட் லிஸ்ட். ஸோ இந்த ஜேசனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எம்ப்ளாயோடைய டீட்டெயில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஜேசன் ஃபார்மேட். ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ரொம்ப புஷ் பண்ணாதுங்க. நீங்கள் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்லோலி யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஜேசன்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றது.